இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்து என்னென்ன செய்கிறோன்றதை இப்போ பார்க்கலாம். முதல்ல கதவு திறந்துக்கலாம். இந்த தக்காளி செடியில் ஒரு வெள்ளைப்பூச்சி இருக்குது, இங்கே பாருங்கள். இது வந்து நான் அப்படியே நசுக்கிக்கிறேன். இலையாலே அப்படியே எந்த மருந்து அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கும்போதே இது நசுக்கிறது தான் பெட்டர். நசுக்கியாச்சு. இது வந்து ஒரு விதை திருவிழாவில் வாங்கினேன் இந்த மாதிரி ஸ்டாச்சு. இதுக்கு உள்ளே விட்டுடுறேன். தக்காளி செடிலாம் இப்படியே சின்னத்துலேயே இது உள்ளே விட்டுட்டா ஒரு இது வந்து நல்ல பிடிமானமாக இருக்கும். எங்கேயும் ஆடாது அசையாது. நல்லா இது உள்ளே தொங்காமல் இருக்கும். இங்கேயும் ஒரு வெள்ளைப்பூச்சி இருக்குது. நாங்கள் மருந்து 2 நாளைக்கு முன்னாடி அடித்தோம். அப்படியும் இது வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டுது. அதனால் பார்க்குற இடத்துல வந்து அப்படியே இது பண்ணி விட்டுக்கிறேன். அப்படியே காஞ்ச இலையும் அப்படியே எடுத்து விட்டுக்கிறேன். இந்த தக்காளி செடி ஒன்று நட்டுருந்தேன். இது வெயில் தாங்காமல் காஞ்சி போயிடுச்சு. இது எடுத்து போட்டுக்கிறேன். இதில் வந்து கொத்தமல்லி நட்டுருந்தேன். பாருங்க, இது மட்டும் வளைஞ்சிருக்கு. இதெல்லாம் சாஞ்சிட்டு இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் ஆக்கிக்கிறேன். இந்த வெயிலையும் இந்த கொத்தமல்லி வருதுன்றது ஒரு ஆச்சரியம்தான். இந்த கத்திரிக்காய் செடியில் கொஞ்சம் பச்சை கத்திரிக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் பறிச்சிக்கிறேன். பாருங்க, இங்கே இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்லா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பறித்தேன். மறுபடியும் இன்றைக்கி பார்த்தா எதுவும் இப்படி இருக்குது. நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கு பாருங்கள், சின்ன சின்னதாக. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு பிஞ்சும் இருக்குது. இந்த செடியிலேயே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இதையும் பறிச்சிக்கிறேன். இங்கே இருக்குது. இது ஆனால் இன்னும் கொஞ்சம் 2 நாள் ஆகலாம் பறிக்கிறதுக்கு. நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள். தொப்பி கத்திரி இருக்குது. இதையும் பறிச்சிக்கிறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி காய்ச்சதெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. 1.25 கிலோ அளவுக்கு வரும். அந்த அளவு காய்ச்சிச்சு. இப்போ வந்து இது கடைசின்றதால கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வெள்ளை கத்திரிக்காயில் இது மட்டும் கொஞ்சம் முத்தி இருக்குது. இது கொஞ்சம் பறிக்கிற மாதிரி இருக்குது. இது ஒன்று பறிச்சிக்கிறேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம். பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக விட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஒரே இதில் 4 இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அதேமாரி பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கொத்து. மாடிக்கு வந்தால் இந்த காய்கள்லாம் காய்க்கிற அழகை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் குட்டியை தான், பெருக்க மாட்டுது. சைஸு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் முத்திடுது. நல்லா மாடியில் காற்று நல்லா சுகமாக இருக்குது பாருங்க. இதில் ஒரு பச்சை கத்திரிக்காய் இருக்குது. இதையும் பறிச்சிக்கிறேன். பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இது வந்து பால் வெண்டை. குட்டியாக தான் இருக்குது. நல்லா இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா பிஞ்சாக தான் இருக்கும். எங்கள் மாடி தோட்டத்தில் தக்காளி கத்திரி செடிலாம் கூட இருக்குது. ஆனால் அந்த செடியோட இந்த வெண்டை செடியில் நிறைய பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. இப்போ தான் வந்து நிறைய பூச்சி தாக்குதலாம் சரி பண்ணி விட்டோம். நல்லா ஸ்ப்ரேலாம் பண்ணி விட்டோம். அதனால் இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே மறுபடியும் பாருங்கள். எல்லார் வீட்டு செடியிலையும் இப்படி தான் இருக்குமா? நீங்களாம் என்ன செய்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எல்லோ பியர் டொமேட்டோ வந்து கடைசி இந்த செடியில் கடைசி தக்காளி. இது மீதிலாம் பாருங்கள் நல்லா பிஞ்சிலாம் இருக்கா, நான் வெம்பி போயிருக்கு. இது பாருங்கள், வெயில் தாங்கலை. இனிமேல் இது காய்க்கிறது கஷ்டம்தான். அதனால் இதை வந்து நிறைய அறுவடையும் கொடுத்துருச்சு. இன்றைக்கி இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். வேர் பாருங்கள் எவ்வளோ ஆழமாக போயிருக்குன்ட்டு. நல்லா போதுன்ற அளவுக்கு இது நல்லா காய்ச்சிடுச்சு. இந்த பாவக்கொடி ஒன்று தானாகவே முளைஞ்சிருக்கு. ஏற்கனவே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்தப்போ இந்த கத்திரிக்காய் இதுலேயும் 2-3 மிதிப்பாகல் தான் இது. இதெல்லாம் பறித்தேன். 2-3 காய் விட்டுருந்துச்சு. அதெல்லாம் பறிச்சுன்னு போனேன். வெயில் தாங்காமல் இந்த செடியிலையும் பாருங்கள் நிறையா வந்து பழுத்து போன இலைங்களாம் இருக்குது. இப்போ வந்து இப்போதைக்கு இல்லை காய் இதில் பறிக்கிறதுக்கு. நல்லா இது வந்து இந்த கம்பிக்கும் வெளியே கூண்டுக்கும் வெளியே போச்சு. நான் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி இப்படி விட்ருக்கேன் பாருங்கள். இது வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து போயிட்டு அதில் போய் படுது. எடுத்து இப்படியே விட்டுக்கிறேன். ஏன்னா வெளியே போனால் குரங்கு வந்து பிச்சிரும். அதனால் இப்படியே உள்ளே எடுத்துக்கிறேன். இந்த மிளகாய் செடியில் சுற்றிக்கின்னு படர்ந்து கிடக்குது பாருங்கள். இந்த தக்காளி செடிலாம் பாருங்கள், எல்லா செடியிலுமே தக்காளி செடி தான் இருக்குது. ஆனால் இந்த தக்காளி செடி பாருங்கள், இது இலையும் இந்த செடியோட அமைப்புமே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து நார்மல் தக்காளி மாதிரி இருக்குது பாருங்கள். எட்ட இலை வந்து நார்மலான செடி நம்ம எல்லார் வீட்லேயும் வளர்க்குற மாதிரி இருக்குது. இது பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி இலைலாம் நெருக்கமாக வந்து செடியை அடைச்சின்னு இருக்க மாதிரி நிறைய. இந்த செடியை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து இலைங்க வந்து நிறையா இருக்குது பாருங்கள். நிறையா வந்து அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து எல்லோ பியர் டொமேட்டோ. முதல்ல ஆரம்பத்தில் எனக்கும் வந்து இது வித்தியாசம் தெரியல. இப்போ தான் நான் வந்து செடியை வளர்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது. எல்லோ பியர் டொமேட்டோ இது வந்து சாதா டொமேட்டோ. இது வந்து ரெட் செரி டொமேட்டோ. இது இங்கே பாருங்கள், கடைசி 2 காய் இருக்குது. நிறைய காய்ப்பு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த 2 காய் மட்டும் நான் பறிச்சிக்கிறேன். இந்த செடியிலையும் நல்லா காஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து இதே எடுத்துக்கிறேன்.
வெள்ளைப்பூச்சியும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 1 2 வெள்ளைப்பூச்சியும் இருக்குது. அதனால் இந்த செடி வந்து எடுத்துட்றேன். நல்லா காய்ச்சி முடிச்சிடுச்சு. இது இந்த மாதுளை செடி வந்து வளர்ந்துன்னு தான் போகுது தவிர, இது மாடி தோட்டத்தில் ஒன்றும் சரியாக காயெல்லாம் காய்க்க மாட்டேது. வருஷத்துக்கு ஒரு 2 3 காய் விடுது. சரி, இது எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது காய் செடி நடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் இருக்க பழுத்த இலையெல்லாம் பறிச்சுக்கிறேன் இந்த கத்திரி செடியில். இந்த செடியிலேயே இந்த பக்கமும் ஒரே பூச்சி தாக்குதலாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ இலை பறிச்சிருக்கேன். இந்த ஒரு 2 3 இந்த பக்கம் இருக்க 2 3 செடியில் மட்டும் இவ்வளோ இலை, பழுத்த இலை பறிச்சிருக்கேன். ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் இந்த புதினா செடி வந்து வெயில் தாங்காமல் காய்ச்சி போயிடுச்சுன்னு காட்டிருந்தோம். இப்போ வந்து ரெக்கவர் ஆகி நல்லா இப்போ தழைச்சி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இதுலேருந்து இப்போ நேற்று கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு புதினா சட்னி பண்ணேன். இந்த மிளகா செடியில் இருக்க பழுத்த மிளகாயெல்லாம் பறிச்சிக்கிறேன். இந்த மிளகா செடியில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வந்து ஒரு வண்டு இருக்குது. இது வந்து இந்த சத்தெல்லாம் உறிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த செடியிலேயே 2 3 மிளகா பழம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ தலை வந்திருக்கு பாருங்கள். இது காக்கட்டான் செடியில் ஒன்று வாங்கி நட்டு வச்சுருந்தேன். அந்த செடியிலே 2 3 புதினாவே நட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், புதினா நல்லா கும்முன்னு சும்மா வந்திருக்கு. இந்த அன்னாசி செடிலாம் அந்த கூண்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். வந்து அப்புறம் தண்ணி ஊற்றப்போ வரலாம், இது வந்து இடஞ்சலாக இருக்குது. இது ஓரத்தில் வேறு இப்படி நல்லா வரியாக வந்து கீறுற மாதிரி இருக்கிறதால பாருங்கள், ஓரத்தெல்லாம் முள் மாதிரி கீறுற மாதிரி இருக்கிறதால வந்து மேலெல்லாம் குத்துற மாதிரி இருக்குது. கை பட்டாவே அறுத்து விட்டுற மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டோம். குரங்கு ஒன்றும் செய்யாதுன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த நுனி குருத்தை வந்து குரங்கு உடச்சி வச்சுருக்கு. இந்த சட்டியில் வந்து புதினா வச்சுருந்தோம் கீழே. இந்த வெயில் தாங்காமல் வந்து இது வந்து ரொம்ப வாடுது. அதனால் வந்து இது வந்து சரி எல்லாம் நிறைய காஞ்சும் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த மண்ணை வந்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வந்திருக்கோம். ஏன் எல்லா புதினாவும் மேலே இருக்குது மாடியில். இது ஒரு சட்டி மட்டும் கீழே வச்சுருக்கேன் புதினா வச்சு. ஏன்னு சொன்னால் அவசர சமையலுக்கு கொஞ்சம் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இதை வச்சுருந்தேன். வந்து காஞ்சி போயிடுச்சு. அதனால் வந்து மண்ணை மாற்றிட்டு இந்த புதினாவை எடுத்து இதில் நடலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். இந்த புதினா வந்து ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து புதினா சட்னி அரைக்கிறதுக்காக இதை பறிச்சுன்னு வந்தேன் மாடியிலேருந்து. அதை வந்து இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சேன். பாருங்கள், நான் சில இடத்துல வந்து துளிர் வந்துருக்கு பாருங்கள், சின்ன துளிர்லாம் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இது மாதிரி இது வந்து டேபிள் ரோஸ் செடி. இது வந்து நல்ல ரெட்டாக இருக்க ஒரு வெரைட்டி. இது ஒரு இடத்துல பார்த்தேன், கேட்டு வாங்கின்னு வந்தேன். அதையும் தண்ணியில் போட்டு வச்சேன். இப்போ இதெல்லாம் வச்சு 2 நாள் ஆகுது. சட்டியில் மாற்றிட்டு நான் வந்து இந்த புதினாவை நடுறதுக்காக இதில் எடுத்து வந்திருக்கேன். பழைய மண்ணை வந்து அங்கே கொட்டியாச்சு. புது மண்ணை இதை நிரப்பிக்கிறேன். ஏற்கனவே முளைக்க வச்சேன் இந்த புதினாவெல்லாம் இதில் நட்டுடுறேன். எங்கள் வீட்டிலே வந்து இந்த மழை நாள்லேயே வந்து புதினாவெல்லாம் நட்டு வச்சுருவோம். அது அப்படியே தழைஞ்சிக்கினே இருக்கும். கொத்தமல்லி தான் இப்போ வாங்குமே தவிர புதினா வாங்குற வேலையே கிடையாது. எல்லாத்துக்கும் வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வீட்டிலேருந்து மாடி தோட்டத்தில் இந்த கீழே இருக்குது இந்த சட்டியில் எதுவுமே எடுத்துக்குவோம். நல்லா வந்துடும். இல்லை தண்ணி தெளிச்சிக்கிறேன். இந்த டேபிள் ரோஸையும் இதில் நட்டுக்கிறேன். அது மாதிரி இதில் ஒரு நட்டுக்கிறேன். இந்த இன்னொரு டேபிள் ரோஸை இதில் நட்டுக்கிறேன். இதெல்லாம் எப்படி வச்சாலும் பொழைச்சிக்கும். அதிக மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை. இன்றைக்கி சாப்பிட்ட இந்த வாட்டர் மெலனோட தோல், அப்புறம் இந்த பப்பாளியோட தோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கம்போஸ்ட் பின்னில் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து விட்டுக்கிறேன். அன்னன்னைக்கு சாப்பிட்றது எல்லாத்தையும் இதில் கொண்டாந்து போடுறது. பாருங்க, சோளம், சோளக்கதிர், பூ, காஞ்ச பூவுங்க,
நல்லா இதில் வந்து எவ்வளோ மக்க வைக்கிற பூச்சிங்க இருக்குன்னு இல்லை. எங்கே பார்த்தாலும் வெறும் வாழைப்பழத்தோல், முட்டைத்தோல், அது மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. வர்றப்பெல்லாம் வந்து கிண்டி விட்டுட்டு போகிறது. இன்னும் கொஞ்சம் மண் நிரப்பணும். இது மாதிரி அப்படியே மண்ணை வந்து நிரப்பி விட்டுட்டு போகிறது. இதில் ஒரு கருவேப்பிலை பழம் இருக்குது பாருங்கள், இதை பறிச்சிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலையும் பறிச்சிக்கிறேன். போதும். இது மாடித்தோட்ட அறுவடையாக கொஞ்சம் பச்சை கத்திரிக்காய், அப்புறம் தொப்பி கத்திரிக்காய், வெள்ளை கத்திரி, அப்புறம் வயலட் கத்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ, கடைசி அறுவடையாக அந்த டொமேட்டோவெலாம் பறிச்சிக்கினேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சிவப்பு பழுத்து மிளகாலாம் பறிச்சிக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு பால் வெண்டை பறிச்சிக்கின்னு இருக்கேன். கடைசியாக கருவேப்பிலையும் பறிச்சுட்டு இன்றைய மாடித்தோட்ட அறுவடையை இதோட முடிச்சுக்கிறேன். இயற்கையை நேசிப்போம்.